ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குல்ஃபி. இதுக்கு தேவையான பொருட்கள்: பால் 2 லிட்டர், பிரெட் 1 ஸ்லைஸ். இந்த பிரெட்டில் பாலை ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அப்புறம் பாலில் குங்குமப்பூவை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நட்ஸ், நான் பாதாமும் பிஸ்தாவும் எடுத்திருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க். அப்புறம் பிரெட்டு நல்லா ஊறினதும் இதை மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பேனில் பாலை ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. பால் பாதி ஆகிறது வரைக்கும் கொதிக்க வைக்கணும். தீயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது பால் கொஞ்சம் வத்திருச்சு. இந்த டைமில் நம்ம அந்த பிரெட் மிக்சரை ஆட் பண்ணிடலாம். கூடவே சாஃப்ரான் மில்க்கையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ண போகிறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இதை இன்னும் திக்காக்குறதுக்காக 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இதை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதை ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது நட்ஸ் ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ண போகிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் க்ரீமியான பதத்துக்கு வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறும்போது இன்னும் நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடும். இனி இதை நல்லா ஆற விட்டுறலாம். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. இப்போது நம்மளுடைய குல்ஃபி மிக்ஸ் நல்லா திக்காக இருக்குது. இதை நம்ம குல்ஃபி மோல்டில் ஊற்றி எடுத்துடலாம். குல்ஃபி மோல்டு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கப் எடுத்துக்கோங்க. இதில் ஃபில் பண்ணுங்க. முதல்ல இப்போது கப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை ஒரு ஃபாயில் பேப்பரால் மூடிடலாம். எல்லாத்தையும் இதை மாதிரி மூடி வச்சுருங்க. அப்புறம் கத்தியால் ஒரு சின்ன ஹோல் போட்டு அந்த குல்ஃபி ஸ்டிக்கெல்லாம் உள்ளால வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரீசரில் 12 to 24 ஹவர்ஸ் வச்சு எடுத்துடலாம். இப்போது நம்மளுடைய குல்ஃபி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த மோல்டை ஒரு 30 செகண்ட்ஸ் தண்ணியில் வச்சுட்டு வெளியில் எப்படி எடுத்தீங்கன்னா அது வெளியில் வந்துடும். அடுத்ததும் இதே மாதிரி எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய குல்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். என்னோடய ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.